ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாயா சீனு சீரியலேருந்து சூப்பரான ஒரு ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மாயா பத்மா தன்னையும் கதிரையும் சேர்த்து வச்சு பேசுறதுனால மாயா ஒரு இடத்துல பொறுத்துக்க முடியாமல் பத்மாவை போட்டு அடிச்சிருந்தாங்க. அதை கரெக்டாக சீனு பார்க்கவும், பாத்தியாடா என்னை போட்டு அடிச்சிட்டாடா, ஒரு மாமியார்னு கூட பார்க்காம என்னை போட்டு கை நீட்டி அடிச்சிட்டாடா அப்படிங்கவும், இது கேட்டதுமே சீனு ஆவேசத்தோட மாயாவை அடிக்கிறதுக்காக போகும்போது அப்போ சிவா தடுத்து நிறுத்துறாங்க. உடனே அவங்க மாயா அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. இவங்க என்னை பற்றி என்ன பேசுனாங்கன்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்கும்போது, அவங்க என்னன்னாலும் பேசிட்டு போட்டோம், ஆனால் ஒரு வயசுக்கு கூட மரியாதை கொடுக்காம ஒரு மாமியார்னு கூட பார்க்காம இப்படி நீ கை நீட்டி நீ அடிப்பியா, உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சீனு வெளுத்து வாங்கிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா ஜானகி அவங்க சீனுவை சமாதானப்படுத்தி வெளியே அழைச்சிட்டு போகிறாங்க. அப்போ பத்மாவும் நீ வான்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போகும்போது உடனே சீனு சொல்கிறாங்க, அத்தை நீங்கள் எதுவுமே பேசாதீங்க, நீங்கள் கொடுக்குற இடத்துல தான் மாயா இந்த மாதிரிக்கு ஆட்டம் போட்டுட்டு இருக்கிறா, ஆனாலும் அவளுக்கு ரொம்பவே ஓவராக தான் நடந்துக்கிட்டு இருக்கிறா. அப்படிங்கும்போது சீனு, இந்த வீட்டில் என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா, நீ வரும்போது பத்மாவே அடிச்சது மட்டும் தான் நீ பார்த்த, ஆனால் இவ என்னெல்லாம் அவளை பேசினா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி பத்மா முன்னாடியே அவங்க சீனு கிட்ட எல்லா இதையும் சொல்லுதாங்க. இதை கேட்டதுமே சீனு பத்மா மேலே கோவப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ என்ன இருந்தாலும் இந்த மாதிரிக்கு நீ மாயாவை பற்றி பேசுனது பெரிய தப்பு தாமா அப்படின்னு சொல்லவும் உடனே பத்மா அழுதுகிட்டே சொல்கிறாங்க, ஆமாண்டா நீ சொல்கிறது கரெக்டு தான், நான் அப்படி பேசியிருக்க கூடாது, பேசிட்டேன், ஆனால் அதுக்காக ஒரு மாமியார்னு கூட பார்க்காம என்னவா எல்லாரும் முன்னாடி இப்படி தான் அடிப்பாளா என்ன அப்படின்னு சொல்லவும் உடனே சீனு சொல்கிறாங்க, ஆமாம்மா நீ சொல்கிறது கரெக்டு தான், அவன் உன்னை அடிச்சிருக்க கூடாது, அடிச்சது தப்பு தான், ஆனால் நீ அதுக்காக கதிரையும் அவளையும் சேர்த்து வச்சு பேசினது எவ்வளோ பெரிய தப்பு, இது நீ செஞ்சிருக்கவே கூடாது, அவள் என்னதான் பண்ணியிருக்கட்டுமே, அதுக்காக நீ பண்ணினது தப்பு தாமா அப்படின்னு சொல்லவும் உடனே சீனு கோவத்தோட அங்கேருந்து போகிறாங்க. அப்போ பத்மா அழுதுகிட்டு அவங்களும் ரூமுக்கு போகவும் ஜானகி ஒன்றுமே புரியாமல் முழிச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த வீட்டில் ஒன்று அடுத்தது என்னெல்லாம் நடக்க போதோ தெரியலையே, கொஞ்சம் இப்போ தான் சந்தோஷப்பட்டுட்டு வந்தேன், ஆனால் அதுக்குள்ளேயும் இப்படிலாம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு ஜானகி அவங்களே ரொம்பவே கவலைப்பட்டுட்டு இருக்கும்போது தனா ஜானகிக்கு ஆறுதல் சொல்லிட்டு அவங்க கூட்டிட்டு போறாங்க. அடுத்து பார்த்தோம்னா மாயா ரூம்ல இருக்கவும் அப்போ இங்கே சீனு வராங்க. சீனு வந்ததுமே மாயா கிட்ட சொல்றாங்க, இங்க என்னெல்லாம் நடந்துச்சுன்னு அத்தை என்கிட்ட சொல்லிட்டாங்க, ஆனா அதுக்காக நீ அம்மாவை கை நீட்டி அடிச்சது தப்பு தானே அப்படின்னு சொல்லவும் அப்போ மாயா சொல்றாங்க, ஆமா நான் அடிச்சிருக்க கூடாது, ஆனா அவங்க எங்க ரெண்டு பேரையும் பத்தி ரொம்பவே மோசமா பேசினாங்க, அது என்னால தாங்கிக்க முடியல, ஏன் இதுக்கு முன்னாடி அவங்க என்னெல்லாமோ சொல்லியிருக்கிறாங்க, நான் அமைதியாக தானே இருந்திருக்கிறேன், ஆனால் என்னுடைய கேரக்டர் பற்றி அவங்க தப்பாக பேசும்போது என்னால் பொறுத்துக்க முடியல, அதனால தான் இந்த மாதிரிக்கு நான் பண்ணிட்டேன் அப்படின்னு மாயா சொல்லவும் அடுத்த நாள் ஆனதுமே சீனு மாயாவை வெளியே அழைச்சிட்டு போகிறாங்க. உடனே மாயா ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ எங்கே போகிறோம் சீனு அப்படின்னு சொல்லும் போது, அதெல்லாம் நீ கேட்கக்கூடாது, என் கூட வா அப்படிங்கவும் அவங்க ரெண்டு பேரும் பைக்கில் போகிறத பார்த்துட்டு பார்வதி பத்மாட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, பார்த்தீங்களா அவள் நேற்றுக்கு தான் உங்களை கை நீட்டி அடிச்சிருக்கிறா, இந்த சீனு என்னன்னா இப்போ அவளை பைக்கில் வச்சு கூட்டிகிட்டு போகிறான், சீனு இப்படி இருக்கனால தான் இவன் இந்த மாதிரிக்கு ஆட்டம் போட்டுட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லவும் பத்மா ரொம்பவே சோகத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. சீனு முன்னாடி மாதிரிக்கு கிடையாது, அவன் ரொம்பவே மாறிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சோகத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ ஜானகி பார்க்குறாங்க இவங்க ரெண்டு பேரும் பைக்கில் சேர்ந்து போகிறத பார்த்துட்டு அவங்க கொஞ்சம் சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. சரி சீனு சமாதானம் ஆகிட்டான் போலுக்கு, மாயாவை அழைச்சிட்டு போகிறான்னு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சந்தோஷப்பட்டுட்டு இருக்கவும் மாயாவும் ரொம்பவே ஹாப்பியாக போயிட்டு இருக்கிறாங்க. எங்கே சீனு என்னை கூட்டிகிட்டு போகிற அப்படிங்கும்போது, நான் கூட்டிகிட்டு தானே போகிறேன், அங்கே எந்த இடம்னு சொல்லிட்டு அங்கே போனதுக்கு அப்புறமா நீ பார்த்துக்கோ அப்படிங்கிறாங்க. மாயாவும் ரொம்பவே ஹாப்பியாக வந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ பைக்கில் வரும்போதே மாயா சொல்கிறாங்க, சீனு நம்ம ரெண்டு பேரும் தனியாக போய் எவ்வளோ நாள் ஆச்சுது, சொல்ல பொண்ணைக்கு கல்யாணத்துக்கு முன்னகுட்டி தான் என்னை பைக்லாம் நீ கூட்டிகிட்டு போயிருக்கிற, கல்யாணம் கழிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம ரெண்டு பேரும் தனியாக எங்கேயுமே போகலை, இப்போ நீ என்னை கூட்டிகிட்டு போகிறத பார்த்தா எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா அப்படின்னு மாயா ரொம்பவே சந்தோஷத்தோடய வந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ ஒரு இடத்துக்கு வரவும் அது என்ன இடம்னு சொல்லிட்டு அவங்க உள்ளே கூட்டிகிட்டு போகும்போது தான் பார்க்குறாங்க. பார்த்தோம்னா அது லாயர் இருக்கிறாங்க. இங்கே எதுக்கு இவன் அழைச்சிட்டு வந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சீனுட்ட மாயா கேட்கும் போது, கொஞ்சம் இரு அவங்களே இப்போ சொல்லுவாங்க அப்படிங்கவும் என்ன விஷயம்னு பார்த்தாக்கி மாயாவை பிரியறதுக்காக சீனு முடிவெடுத்திருக்கிறாங்க. அதுக்காக தான் அவங்க கூட்டிகிட்டு வந்திருக்கிறதுன்னு தெரிஞ்சதுமே மாயா ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே சீனுக்கிட்ட கேட்குறாங்க, என்ன சீனு நேற்றுக்கு உங்கள் அம்மாவை நான் அடிச்சனால தான் இந்த மாதிரிக்கு முடிவெடுத்திருக்கிறேன் அப்படிங்கும்போது, அதுக்கு மட்டும் இல்லை எல்லா விஷயத்துக்கும் சேர்த்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்ல, அதுக்காக சேர்த்து தான் இந்த முடிவு, இதுக்கு மேலே நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷமாகவும் இருக்க முடியாது, நம்ம ஒன்று சேர்ந்தும் இருக்க முடியாது, நீ வேணால் ஆசைப்படலாம், ஆனால் எனக்கு உன் மேலே இருந்த ஆசை எல்லாமே ஒரு முடிவுக்கு
வாழ்ந்துருச்சுது, இதுக்கு முன்னாடி நம்ம சேர்ந்து வாழ்கிறதுல வந்து ஒரு அர்த்தமும் கிடையாது. நம்ம சொல்ல பொண்ணாக்கி இத்தனை நாளாக நான் அவன் கூட சேர்ந்து வாழ்ந்ததுக்கு காரணமே ஜானகி அத்தை தான். ஆனால் இதுக்கு மேலே நம்ம சேர்ந்து வாழறது வந்து சரிப்பட்டு வராது. நீ உன் வழியை பார்த்துப்போ, நான் என் வழியை பார்த்துட்டு போகிறேன், இதுதான் நம்மளுக்கு நல்லது, அதுக்காக தான் அங்கே அழைச்சிட்டு வந்தேன் அப்படிங்கவோ. இதுதான் உன்னுடைய முடிவு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம் இதுதான் என்னுடைய முடிவு அப்படின்றதாங்க. இதனால இதில் நீ கையெழுத்து போட்டு கொடுக்கணும் அப்படிங்கும்போது அப்போ வந்து லாயர் சொல்கிறாங்க, நீங்கள் 2 பேரும் சேர்ந்து சம்மதத்தோடு நீங்கள் கையெழுத்து போட்டு சரின்னு சொல்லிட்டீங்கன்னா ஒரு வாரத்திலேயே இதெல்லாம் வந்து சரியாயிரும். அதாவது ஒரு வாரத்திலேயே இந்த கேஸ் வந்து நம்ம கொடுத்துடலாம், அதுக்கு பிறகு இது ஒரு முடிவுக்கு வந்துடும் அப்படிங்கிறாங்க. இது கேட்டதுமே மாயா வந்து ரொம்பவே வந்து கஷ்டப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. ஆனாலும் சீனு உன்னுடைய சந்தோஷம் இதுதானா, நான் இதுக்கு சம்மதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாயா வந்து கையெழுத்து போட்டு கொடுக்குறாங்க. அதே மாதிரிக்கு சீனுவும் கையெழுத்து போட்டு கொடுக்கவும் 2 பேரும் திரும்ப பைக்கில் வராங்க. போகும்போது அவ்வளோ சந்தோஷமாக போன மாயா இப்போ ரொம்பவே சோகத்தோட வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து பார்க்குறாங்க, அங்கே ஏதோ ஃபங்க்ஷன் மாதிரிக்கு இருக்குது. அப்போ ஜானகி வந்து இவங்க 2 பேரும் சேர்ந்து வரதை பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ ஜானகி சொல்கிறாங்க மாயா கிட்ட, மாயா நீங்கள் ரொம்ப நாளுக்கு அப்புறமா நீங்கள் 2 பேரும் சேர்ந்து பைக்கில் போனதை பார்த்தா எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்து தெரியுமா, இதுக்கு மறவாது உங்களுடைய வாழ்க்கை நல்லபடியாக அமையணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சீனு வந்து குங்குமத்தை எடுத்து நீ வந்து மாயாவோட தாலியில் வச்சு விடு அப்படிங்கவும். இதை கேட்டதுமே மாயா வந்து அதிர்ச்சியோடு இருக்கிறாங்க. ஆனாலும் அவங்க எல்லாரும் முன்னாடியே சந்தோஷமாக இருக்கிற மாதிரி நடிக்கவும் சீனு உடனே வந்து மாயாவோட தாலியில் குங்குமம் வச்சு விடுறாங்க. அதுக்கப்புறமா சீனு அவங்க பாட்டுக்கு போயிடவும் அப்போ வந்து ஜானகி வந்து ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. எப்படியோ மாயாவை வந்து சீனு புரிஞ்சுக்கிட்டா, இன்னும் அவங்களுடைய வாழ்க்கை சந்தோஷமாக அமையணும்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க. மாயாவும் எல்லாரும் முன்னாடியே சந்தோஷமாக இருக்கிற மாதிரி நடிச்சிடவும் அந்த ஃபங்க்ஷன் வந்து முடிஞ்சிருது. அடுத்து பார்த்தோம்னா மாயா ரூமுக்குள்ளே உட்காந்து அழுதுகிட்டு இருக்கும்போது அங்கே தனா வராங்க. என்ன மாயா எதுக்காக அழுதுட்டு இருக்கிற அப்படிங்கும்போது அப்போ மாயா வந்து நடந்த உண்மையெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிருந்தாங்க. இது ஜானகி நின்று வெளியே நின்று கேட்டுட்டு இருப்பாங்க. அப்போ மாயா வந்து சீனு இதுக்கு தான் அழைச்சிட்டு போனானா அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஜானகி ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க. இது நடக்கக்கூடாது, இது நடக்காமல் நம்ம தடுத்து தீரணும், இதுக்கு வேற வழி இல்லை. சீனுக்கிட்ட நம்ம எல்லாம் உண்மையை சொல்லிட வேண்டியதுதான். ஆனால் மாயாட்ட நம்ம சொல்ல வேண்டாம், சொன்னாக்கி கண்டிப்பாக நம்மளை சொல்ல விடாமல் அவள் தடுத்து நிறுத்திடுவா. அதனால இவளுக்கு தெரியாமல் நம்ம சீனுக்கிட்ட நடந்த உண்மையெல்லாம் நம்ம சொல்லிடலாம், அப்போ தான் இதுக்கு நம்ம ஒரு முடிவு கட்ட முடியும் அப்படின்னு ஜானகி வந்து ஒரு முடிவு எடுப்பாங்க. இந்த மாதிரி தான் அந்த கதையை எடுத்துகிட்டு போகிறாங்க. அடுத்து என்ன நடக்கும்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா ஜானகி வந்து அவங்க சீனுக்கிட்ட நடந்த உண்மையெல்லாம் சொல்லுவாங்களா, மாயா மேலே எந்த தப்புமே கிடையாதுன்னு. அப்படி சொன்னாக்கி கண்டிப்பாக சீனு வந்து அவங்க மாயாவை ஏற்றுப்பா.